ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வசித்த முகம் பார்த்து ருசித்த அமுதம் ஊட்டும் தாயாம் நமது குருமகாந்திய பிரானவர்கள் நெய்வேலி சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பெருமான் அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய திருவாக்கியங்களை தொடர்ந்து நாம் இன்று 8வது நாளாக பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். பிறவி என்கின்ற இந்த கரைகாணா அகண்ட இருக்கடலில் சிக்கி தவிக்கின்ற மக்களை எல்லாம் நெடுங்கரென கரை ஏற்றுவதற்காக, அதாவது இருட்கடல்ல இருக்கோம், இருள்ல இருக்கிறோம், வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக, இருட்கடலில் இருந்து நெடுங்கரென கரை ஏற்றுவதற்காக, அறியாமையில் இருந்து அறிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய வலையை நம்ம பெருமானவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த வலையின் பெயர் செந்தமிழ் வலை அப்படின்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். இந்த செந்தமிழ் வலை எதுக்காக? மனுக்களை எல்லாம் வாரி சேர்ப்பதற்காக. அந்த செந்தமிழ் வலை எப்படியாக இருக்கிறது? அது மந்திர சிந்தை வாக்காக இருக்கிறது. அந்த வாக்கு அசைவற்ற பிரம்மத்திடம் வாக்கு இருக்காது. அந்த ஆதி அனாதியாக இருக்கும்போது, அது அசைவில்லாத பிரம்மமாக இருக்கும்போது அதுகிட்ட வாக்கு இல்லை. அப்போ அந்த வாக்கு ரூபத்துல வெளியாக்குவதற்காக வேண்டி அது ரூபம் எடுத்து அந்த ஆதியாகிய பிரம்மம், அந்த தேவராஜர் மருமகன் வடிவு தாங்கி வரும்போதுதான் இனிய பெருங்குரலோசையாக கூவிக்கொண்டிருக்கும். அதுதான் இருளற்ற திருவாக்கு, நமது நெஞ்சகத்து இருள் அகற்றும் திருவாக்கு. எந்த இருளை அகற்றும்? அந்த இருள் என்ன இருள்? நமது நெஞ்சகத்துல இருக்கிற இருள் யமன் அச்சம் என்கின்ற ஒரு இருப்பிடிப்பு. அந்த இருப்பிடிப்பை தூக்கி எறிகின்ற ஒரு வாளாக அந்த பெருமானவர்களுடைய அந்த செந்தமிழ் வலை, அந்த சாலை தமிழ் அது திகழ்கிறது என்பது பற்றி நம்முடைய பெருமானவர்கள் சாலை தமிழ்ல, இந்த செந்தமிழ் வலை, அந்த சாலை தமிழ் அது எப்படியாக நம்முடைய அந்த இருட்டை நீக்குகிறது என்பதை அருளி செய்கிறாங்க. பார்ப்போம். கோடாயுதற்கு திருவாக்கியம் எண் 45. யமபடர் அச்சம் என்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திருந்தும் பிடுங்கி எரிய வல்ல எம்முடைய மெய்வழி சாலையின் ஏற்றமிகு கல்வியே தமிழாகும். அப்ப பெருமானவர்கள் கொண்டு வந்தாங்களே ஒரு செந்தமிழ் வலை, அந்த தமிழ் அதனுடைய வல்லபம் என்ன? எவருடைய நெஞ்சகத்திருந்தும், இந்த உலக மக்கள் எல்லாருடைய நெஞ்சகத்திருந்தும் அந்த யமனுடைய அச்சத்தை பிடுங்கி எரியக்கூடிய ஏற்றமிகு கல்வியாக அந்த தமிழ் திகழ்கிறது. தமிழானது அவ்வளவு கூரோங்கிய பேரொளி மந்திர வாளாக திகழ்வது இங்குதான். இந்த உலகத்துல எத்தனையோ தமிழ் பேசுற மக்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட அவங்களால இந்த தமிழை கொண்டு அது மந்திர வாளாக திகழ செய்ய முடியுமா? முடியாது. அது மந்திர வாளாக திகழ்வது இங்குதான், பெருமானவர்களிடம் மட்டும்தான் அந்த செந்தமிழ் வலை இருக்கிறது. வேற எங்கேயும் அந்த தமிழ் வலை இல்லை. மற்ற இடத்துல எல்லாம் தமிழ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த சாலை தமிழ நமக்கு பெருமானோட அருளி செய்றாங்க. தமிழின் முழு பலமும் திரண்டெழுந்து வீறு கொண்டு விளங்குவது இங்குதான். தமிழுக்கு ஒரு முழு பலம் இருக்கு. அந்த பலம், முழு பலமும் வீறு கொண்டு விளங்குவது பெருமானவர்களிடத்தில் மட்டும்தான். தமிழின் பலத்தை உள்ளது உள்ளபடியே சொல்லுகிறோம். இங்கு அல்லாமல் வேற எங்காவது தமிழ் யாருக்காவது ஏதாவது தந்திருக்கிறதா? தமிழ் தமிழ்னு பேசுறாங்களே, தமிழை வளர்க்கிறோம்லாம் சொல்றாங்களே, அவங்களுக்கு தமிழ் ஏதாவது நன்மை செய்திருக்குதா? இங்கே அது அரியவற்றுள் அரியதாகிய சாவாமர வாழ்வை எளியவர்க்கும் எளிதாக தருகிறது. அது தரணுமே, அது ஒரு சாவாவர வாழ்வை தருவதற்கல்லவா அந்த செந்தமிழ் வலை பயன்படணும். அந்த செந்தமிழ் வலை, பெருமானவர்கள் கொண்டு வந்த அந்த செந்தமிழ் வலை அரியவற்றுள் அரியதாகிய அந்த சாவாவர வாழ்வை எளியவர்க்கும், யாருனாலும் சரி, ஏழை பணக்காரர்
என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே அது தரக்கூடிய அந்த அரியவற்றுள் அரியதாகிய சாவாவர வாழ்வை எளியவர்க்கும் எளிதாக தரக்கூடியதாக அல்லவா பெருமானவர்கள் கொண்டு வந்த அந்த செந்தமிழ் வலை இருக்கிறது. தனங்களுக்கெல்லாம் பெரிய தனமும், ஆற்றலுக்கெல்லாம் பேராற்றலும், மதிப்புக்கெல்லாம் பெருமதிப்பும் ஆகிய சாவாவரம் ஒரு பாடும் இல்லாமல் வந்து வாய்க்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேண்டும்? இந்த சாவாவர வாழ்வு தானே நமக்கு வேணும், வேற என்ன வேணும்? அதுக்காகத்தானே இந்த மனித தூலம் ஏற்றி வந்தோம். அது பாடுபட்டு அல்லவா பெற வேண்டும். ஆனா ஒரு பாடும் இல்லாம நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை விட இந்த மனிதனுக்கு வேற என்ன வேணும்? எல்லா மதிப்பும் எல்லா பலமும் எவனுக்குள் அடக்கம் தானே. அளவு கடந்த வல்லபங்களை எல்லாம் மிகவும் அனாயாசமாக தூக்கி விழுங்குகின்ற மகா கொடிய அமளி மிகுந்த வல்லபம் அல்லவா யமனுடைய வல்லபம். யமனுடைய அந்த மூர்க்கமான பலத்தை முறியடித்து மக்களை தேவர்களாக்கி சாவாவரம் தருவதே சாலை தமிழ். அப்போ யமனோட மூர்க்கமான பலத்துக்குள்ள அடங்கி நாம கிடக்கும் போது நாம நரனாத்தான் இருக்கிறோம். இந்த நரனா இருக்கிற மக்களை மக்களாக முதல்ல ஆக்கி, இந்த மக்களை தேவர்களாக ஆக்கி சாவாவரம் தர்றது எது? தமிழ். இதை கொண்டு நம்முடைய பெருமானவர்கள் நம்மளை எல்லாம் தேவர்களாக ஆக்குனாங்க. அவங்க கொண்டு வந்தாங்களே ஒரு செந்தமிழ் வலை, சாலை தமிழ் என்கின்ற வலை. வேறு யார்கிட்டையும் முழு வல்லபத்தை காட்டாத அந்த சாலை தமிழ், அதை கொண்டுதான் நம்மளை எல்லாம் தேவர்களாக ஆக்குனாங்க. யமன் எமது கையடக்கம் என்ற அமலாண்மை தவபரவான எம்முடைய தனிப்புலமை மந்திர வாழை சாலை தமிழ். அது தனி புலமை. புலவர்கள்னு சொல்லி எத்தனையோ கவிதையெல்லாம் எழுதுவாங்க. நொய் பிறந்தது அரிசி முனையிலே, பொய் பிறந்தது புலவர் வாயிலேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொய் பொய்யா கவிதை எழுதுவாங்க, என்னென்னமோ கவிதை எழுதுவாங்க. அதெல்லாம் புலமையா? இது தனி புலமை. பெருமானவங்க எப்படி ஒரு தனி தலைமையாக வந்தாங்களோ அது போல இந்த புலமையும் அவங்ககிட்ட இருக்கிறது தனி புலமை. அது மந்திர வாளாக நிற்குது சாலை தமிழ் அவங்க கையகத்துல. இந்த வேலிக்கு வெளியே ஒருவன் கவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் புவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் தமிழ் அவனுக்கு தன் காலை காட்டுகிறது அல்லது முதுகை காட்டுகிறது, அவ்வளவுதான். ஆனால் இந்த எல்லையில் தான், எம்மிடத்தில் தான் அது தன் முழு அழகையெல்லாம் காட்டி முடிவிலா முத்தி நடனம் செய்கிறது. வெளியே எவ்வளவு பெரிய கவிஞர்னு என்ன பட்டம் வாங்கியிருந்தாலும், நீ கவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் புவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கொஞ்சம் தமிழ் வந்து உனக்கு முதுக காட்டியிருக்கோம் இல்லது காலை காட்டியிருக்கோம். முழு அழகையும் எங்களோட சாலையில் அல்லவா அது காட்டி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நடனத்தை எல்லாம் தரிசிக்கிற நாம் அந்த நடனத்தை, அந்த தேவ நடனத்தை, அந்த சாலை தமிழ் காட்டுகின்ற நடனத்தை எல்லாம் பார்க்கின்ற, தரிசனம் செய்கின்ற பாக்கியம் பெற்ற தேவர்கள் யாரு? நாம தான். அப்போ இந்த தமிழ் தமக்கு சொந்தக்காரர்கள், தமக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நம்முடைய பெருமானவர்கள் இந்த தமிழானது மற்றவர்களுக்கெல்லாம் காலையும் கையும் தான் காட்டும், முழு அழகையும் யார்கிட்ட காட்டும்? நம்மகிட்ட தான் காட்டும். நம்ம பெருமானவர்கள் தான் அந்த முழு நடனத்தையும் காட்டி அந்த முத்தி நடனம் ஆடுறாங்க. அப்போ அதை பற்றி நம்முடைய பெருமானவர்கள் இந்த தமிழ் நமக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த தமிழ் தான் நம்முடைய சொந்தக்காரர் அப்படிங்கிறத தேடு ஊடகத்துல நம்முடைய பெருமானவர்கள் இந்த குறமாது கட்டத்துல நமக்கு விளக்கி அருள்றத நாம இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். இப்ப பிரம்ம ஊடகங்கள் பெருமானவர்களை தேடி வர்றாங்க. அப்படி வரும்போது வழியில வந்து பாக்குறாங்க, புதுமையாக ஒருத்தவங்களை பாக்குறாங்க. இதுவரைக்கும் பார்த்த மனு பிராணிகளை போல இல்லாமல் புதுமையாக ஒருத்தவங்க இருக்காங்களே, நம்போன்ற தாடை வாடையாக பிரியமாகவும் தோன்றுகிறாங்களே, அவங்கள போய் யாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பிரம்ம ஊடகர்கள் வந்து கேக்குறாங்க. வந்தவர் நீங்கள் யார்? இந்த வழி தனிலம்மா தனிலம்மா, வாசம் செய்யும் தேசம் நேசம் கோலம் தோழி என்னோ
இந்த வழியில நாங்க புதுமையா பாக்குறோம். இதுவரைக்கும் நாங்க பார்த்ததெல்லாம் மனித சட்டையை போட்டுக்கிட்டு பறவை இனங்களாகவும் கிளி இனங்களாகவும் ஊர்வனங்களாகவும் பறந்து திரியிறங்களைத்தான் பார்த்தோம். ஆனா உங்களை பார்க்கும்போது ஒரு புதுமையா இருக்கே, நீங்கள் யாரம்மா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, நீங்கள் யார் என்றுமே இங்கங்களை கேட்ட பேரே கேட்ட பேரே, நேசம் கூலம் தோழி வாசம் தேசம் கேட்டதேது கேட்டதேது. எதுக்காக கேக்குறீங்க? நீங்கள் யாருன்னு எங்களை கேக்குறீங்களே, எங்களுடைய நேசம் குலம் தொழில் எங்களுடைய நாங்கள் வாசம் செய்கிற தேசம் இதெல்லாம் நீங்க எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. உங்களுடைய முகவிலாசம் நாங்க இதுவரையும் பார்த்தறியாத ஒரு புதுமையா இருக்கு, அதனாலதான் உங்களை பார்த்து கேக்குறோம். ஓவியமா இருக்கு, இதுவரைக்கும் நாங்க பார்த்தா நீ பெரிய ஓவியமான்னு கேட்பாங்க யாருங்க, அது போல ஓவியமா இருக்கு உங்களுடைய முகம், உங்க முகத்தோற்றம், அதனால கேக்குறோம். ஓவியமாய் உங்கள் தோற்றம் எங்கள் குற்றதாலே உச்சதாலே, மேவி உங்களை நாடி ஆவலாய் கேட்டதிங்கம்மா இங்கம்மா. எங்களுக்கு வேற அதுல எல்லாம் ஆவல் இல்ல, உங்க மேல ஆவல் இருந்ததுனால நாங்க கேட்டோம். இந்த ஆவல் ஓங்க அவாவும் மற்றது மேல எல்லாம் அவாவை கலட்டி இந்த மெய்ப்பால் மேல ஆவல் ஓங்கும் போதுதான் பாவ நாசப்படும்னு நம்ம பார்த்திருக்கோம். அதுபோல எங்களுக்கு ஆவலாக நாங்க கேட்கிறோம். அப்படியா அப்படியா உங்களுடைய ஆவல் அப்படின்னா நான் சொல்றேன். மைப்படும் கண்ணீரா அப்படியா உங்கள் ஆவல் உங்கள் ஆவல், ஒப்பியங்கள் நாடும் ஓதி வருகின்றோம் கேளும் அம்மே கேளும். உங்க ஆவல் அப்படியா இருந்தா நான் சொல்றேன் எங்க நாடு என்ன அப்படின்னு நான் சொல்றேன், கேளுங்க. அப்படியாம்மா சொல்லுங்கம்மா, உங்கள் நாட சொல்லுங்க, உங்க சொந்தக்காரவங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க. நம்ம பார்த்தோம் தமிழ் தான் பெருமான் அவர்களுக்கு சொந்தக்காரவங்க. ஒப்பி எங்களுக்கு செப்புகிறோம் என்ற மாதே என்ற மாதே, ஓங்கும் சொந்தம் எவராருந்தும் கூறுவீரம்மா கூறுமம்மா. எங்களுக்கு சொல்றேன்னு சொன்னீங்களேம்மா, உங்க சொந்தக்காரவங்க எல்லாம் யாரு, நீங்க யாருன்னு சொல்லுங்கம்மா. சொல்றேன், எனக்கு சொந்தக்காரவங்க யார் தெரியுமா? அந்த சொர்ணபதி கைலை நாடன கூறும் இமைமகா மேரிகிரியின் பணிச்சிகிற சலாசன வீட முகடுரை மகுடமேடராகிய ஆரூரார் என்றன கம்மானாகும் இங்கே அம்மே இங்கே அம்மே. அந்த கிளையலாம் சொந்தக்காரர் எங்கள் அம்மே எங்கள் அம்மே. ஆரூரார் பணிச்சிகிற சலாசன பீட முகடுரை மகுடமேடராகிய ஆரூரார் எனக்கு மாமன் அம்மான். இன்னும் அந்த கிளை அவங்கள சேர்ந்த நிறைய கிளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாமே எங்க சொந்தக்காரவங்க. அப்படியா, எப்படி உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு கேக்குறாங்க தேடுகூடகர்கள். சோலைக்கு மொழி ஏல பசுங்கோடி மாதே கோடி மாதே, சொந்தமவருமக்கெந்த விதத்தாலே அம்மா அவர் அம்மா. எப்படிமா உங்களுக்கு அவர் சொந்தம்? அம்மே, என்னை ஈண்டெடுத்த தாயார் அவர்களுக்கு அவர் சகோதரரு, அதனால எனக்கு மாமா. பெற்ற என் அம்மை கவர் தம்பி ஆதலால் அன்னோர் அம்மே அன்னோர்,
பேதமில்லாத தாய் மாமனக்கவரம்மே அவரம்மே. அப்படியா? அவங்க உங்க தாய் மாமாவா? இன்னும் உங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க. இன்னும் உங்கள் சொந்தக்காரர் அண்ணன் தம்பிமார்கள் எந்த தேசந்தனில் உள்ளவர் கூறுவீரம்மா கூறுமம்மா. இன்னும் சொந்தக்காரவங்க இருக்காங்க, சொல்றேன் கேளுங்க. கூறுகிறோம் தாரு காவனத்து ரிஷிமார்கள் கூட்டு தம்பி அண்ணன் தங்கை தாமக்கையர் அம்மே அம்மே அம்மே. தாருகாவனத்து ரிஷிமார்கள் அவங்க எல்லாமே அண்ணன் தம்பிமார்கள், தங்கை தமக்கையர்கள் எல்லாருமே எங்க சொந்தக்காரவங்க தான். அப்படியா? உங்கள் தந்தையருக்கு சொந்தக்காரவங்க யாரு? உங்க தாய்வழி மாமனை பத்தி சொல்லிட்டீங்க. உங்களின் தந்தையர் குற்ற தாயாதியர் உண்டே தீயர் உண்டே அவர் எங்கனம் உள்ளவர் என்றுரை சாற்றுவீரம்மா சாற்றும் அம்மா. சொல்றோம் எங்க அப்பன் கிளையை சேர்ந்தவங்க யாருன்னு சொல்றோம். அவங்க யாரு தெரியுமா? 33 கோடி தேவர்கள். 33 கோடி தேவர் ரிஷி முனிமார்கள் யமதப்பன் கிளையினை சேர்ந்த தாயாதி மாரம்மே அம்மே அம்மே. அப்படியா? அவங்கெல்லாம் 33 கோடி தேவ ரிஷிமார்கள் எல்லாம் உங்கள் அப்பன் கிளையை சேர்ந்தவர்களா? அப்போ நீங்க வாழ்ந்து வர்ற நாடு, உங்களுடைய குலப்பெயர் என்ன? வண்ணமுடன் நீங்கள் வாழ்ந்து வரும் நாடதெங்கே பண்ணும் உங்களிட பாடு குல பெயரென்னோ அப்போ நாம இது எதுக்காக பாக்குறோம்? 33 கோடி தேவ ரிஷி முனிமார்கள் இவங்கெல்லாம் எமது அப்பன் கிளையினை சேர்ந்த தாயாதிமார்கள் அப்படின்னு அருள் செய்யறாங்களே. இந்த 33 கோடி தேவ ரிஷி அப்படின்னா யாரு அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரியணுமே. இப்போ இத பத்தி 33 கோடி தேவர்கள் அப்படின்னு யாரு இருந்தாங்க? இப்ப எல்லாமே பெருமானவர்கள் நமக்கு அருள் செய்வாங்க. திருமால், சிவன், பிரம்மா, இதெல்லாம் அவங்க அந்தந்த தொழில் செய்யும் போது இறைவன் ஒருத்தவங்க தான். அவங்க அந்தந்த தொழில் செய்யும் போது அவங்க அந்தந்த நாமத்தை அவங்க பெறுறாங்க. காத்தல் தொழில செய்யும் போது அவங்க பிரம்மா, படைத்தல் தொழில் செய்யும் போது பிரம்மா, காத்தல் தொழில் செய்யும் போது விஷ்ணு, இப்படியாக அந்தந்த படிநிலைகள் அப்படின்னு நமக்கு அருள் செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த 33 கோடி தேவர் யாரா இருக்காங்க? அவங்க எல்லாம் சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்றாங்களே. இத பத்தி என்ன இருக்கு அப்படின்னு நாம திருப்பாவை அப்படிங்கிற நூல்ல இந்த 33 கோடி, கோடி என்பது நம்பர் அல்ல, எண்ணிக்கை அல்ல, கோடி என்பது பிரிவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 33 பிரிவுகளாக இந்த தேவர்கள் இருக்காங்க. அது என்ன பிரிவு? அந்த 33 பிரிவுன்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க இந்த திருப்பாவைங்கிற நூல்ல. 2 நால்வர், ஈரைந்தின் மேல் ஒருவர், 8ஓடு 1 நால்வர், ஓர் இருவர், இவங்கதான் 33 பேர் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? 2 நால்வர். 2 நால்வர்னா எத்தனை? 8. 2 × 4 8. ஈரைந்தின் மேல் ஒருவர், ஈரைந்து, ஈரைந்தா 10, அதன் மேல் 1 11. 11 + 8 19.
எட்டோடு ஒரு நால்வர், எட்டோடு ஒரு நால்வர், ஒரு 8 பிளஸ் ஒரு 4 12. அப்ப முதல்ல பார்த்து அதோட இந்த 12ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஓர் இருவர், அதுக்கப்புறம் ஒரு இருவர், அவங்க அந்த எல்லாம் கூட்டும் போது ஒரு 11, ஒரு 12, அதுக்கப்புறம் இந்த ஓர் இருவர், ஒரு நால்வர், ஒரு இரு நால்வர், 8, அப்புறம் ஒரு 11, அப்புறம் ஒரு 12, அப்புறம் ஒரு 2. இதையெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த 33 கிடைக்கிறது அப்படின்னு அதை பத்தின விளக்கம் என்ன சொல்றாங்க. இரு நால்வர் அப்படின்னா அஷ்டதிக்கு பாலகர்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள், அவங்க பேரு வசுவர்கள், அவங்க 8 பேர் இருக்கிறாங்க. ஈரைந்தின் மேல் ஒருவர், அவங்க ஏகாதச ருத்ரர்கள், அவங்க 11 பேர் இருக்கிறாங்க. எட்டோடு ஒரு நால்வர் துவாதச ஆதித்யர்கள், 12 பேர் இருக்கிறாங்க. ஓர் இருவர் அஸ்வினி குமாரர்கள் 20 இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்போ இப்படி எல்லாம் இருந்தாங்களா? இன்னும் நம்ம தொல்காப்பியம் ஒரு பெரிய ஆதி காலத்துல தோன்றின 2000 ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றின ஒரு இலக்கண நூல். அதுல இந்த 33க்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. என்ன கணக்கு அதுல சொல்றாங்க அப்படின்னா, எழுத்தெனப்படுவ, எழுத்துதான் அந்த 33 அப்படின்னு தொல்காப்பியத்துல குறிப்பிடுறாங்க. எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப. அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப அப்படின்னா என்ன? முப்பகுதினா 30. அகர முதல் நகர இருவாய், மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12. அகர முதலாக நகர இருவாய், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து 18 பிளஸ் 12 30. எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப. இப்போ இந்த தொல்காப்பியத்துல நம்ம பார்த்துட்டு வரோம்ல, எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி. எழுத்துதான் இந்த 33 தேவர்களாக குறிக்கப்படுதுன்னு தொல்காப்பியத்துல ஒரு குறிப்பு இருக்கு. எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி. எழுத்து தமிழ் எழுத்துக்கள் அகர முதலாக நகரம் வரை உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்து 30. அப்புறம் ஒரு 3 குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஆயுத எழுத்து அப்படின்னு ஒரு 3 எழுத்து தமிழ் எழுத்துல சொல்லுவாங்க. குற்றிய லுகரம் அப்படின்னா, உகரம் அப்படிங்கிற அந்த சொல் தன்னுடைய இயல்பான ஒலி அளவை விட்டு குறைஞ்ச ஒலி அளவுல ஒலிக்கும் போது அதுக்கு பேரு குற்றிய லுகரம். வந்தாலும் போனாலும் அப்படின்னு சொல்லும் போது அந்த லூன்னு நம்ம சொல்ல மாட்டோம், லு அப்படின்னு சொல்லும் போது அது அதனுடைய ஒலி அளவை விட்டு குறைந்து ஒலிக்கிறதுனால அது குற்றிய லுகரம். அது போல குற்றிய லிகரம், இகரம் தன்னுடைய ஒலி அளவை விட்டு குறைந்து ஒலிக்கும் போது அது குற்றிய லிகரம். இப்படி குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஆயுத எழுத்து 3. இந்த முதல்ல பார்த்த 30 உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30. இந்த குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஆயுத எழுத்து 3, இது சேர்ந்து 33. இந்த 33 எழுத்துக்கள் தான் தேவர்களாக சொல்லப்படுது அப்படின்ற குறிப்பு நம்மளுக்கு தொல்காப்பியத்துல இருக்கு. அப்போ நாம என்ன எப்படி எடுத்துக்கிறது? தெய்வம் அவர்கள் இந்த 33 பத்தி ஏதாவது நம்முடைய பெருமானவர்கள் குறிப்பிட்டிருக்காங்களா? நாம எப்பயுமே யார் என்ன சொன்னாலும், திருப்பாவை நூல்ல இந்த மாதிரி இருந்தாலும், தொல்காப்பியத்துல இப்படி இருந்தாலும், நம்முடைய பெருமானவங்க சொன்னாதானே நாம நம்புவோம். அப்போ நம்முடைய பெருமானவர்கள் இந்த 33 பத்தி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சாலை தமிழ் அதுலயே நமக்கு அதுல விடை கிடைச்சது. அதையும் நம்ம பார்ப்போம். சாலை தமிழ் தொடர்ச்சியை பார்ப்போம். பக்கம் 77, கோடாயுதக்கூர் பக்கம் 77.
தமிழ் பற்று என்று வெட்டியாக வாய்ப்பறை அடிக்கிறார்களே, இவர்கள் தமிழை பற்றி இருக்கிறார்களா அல்லது தமிழ் இவர்களை பற்றி இருக்கிறதா? தமிழ் பற்று, தமிழ் பற்று, என் தாய்மொழி பற்று, தாய்மொழி பற்று எல்லாம் வாய்க்கிலேயே பேசுறாங்களே, தமிழ் இவங்களை பற்றி இருக்கா இல்ல தமிழை இவங்க பற்றி இருக்காங்களா? இவர்கள் தமிழை பற்றி இருக்கிறார்களோ இல்லையோ, நிச்சயம் தமிழ் இவர்களை பற்றி இல்லை. இவன் வேணா நான் தமிழை பற்றி இருக்கிறேன் தமிழ் பற்றுன்னு சொல்லிக்கிட்டு தெரியலாம், ஆனா தமிழ் இவனை பற்றி இல்லை. ஏன்னா தமிழ் கொடுக்கிற அந்த முத்தி நடனம் எங்களுக்கு மட்டும்தானே அந்த முத்தி நடனம் தெரியுது. இவர்கள் தமிழை பற்றி இருக்கிறார்களோ இல்லையோ, நிச்சயம் தமிழ் இவர்களை பற்றி இல்லை. அது இவர்களை பற்றி இருப்பது உண்மையானால், எமக்கு மட்டும் தமிழ் தன் முழு வல்லபமும் கொண்டு என்னென்னமோ செய்கிறதே, எங்களுக்கு மட்டும் தமிழ் என்னென்னமோ செய்தே. இப்ப நமக்கெல்லாம் தமிழ் தானே தினமும் இவ்வளவு அற்புதத்தை காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த விஸ்வரூபத்தை எல்லாம் தினம் நம்ம தரிசிக்கிறோமே, அந்த தமிழ் மூலமாகத்தானே நம்ம தரிசிக்கிறோம். பெருமான் அவர்கள் உனக்கு வசந்த காலமாக ஆதிமை உதயபூரண வேதாந்தம் எமபட ரெடிபடு கோடாயுதற்கு திருமைஞான குரல் ஆதி மான்மியம் அப்படின்லாம் கொடுத்துட்டு போயிருக்கேன். அதெல்லாம் எந்த மொழியில கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு? அந்த வசந்தத்தை எல்லாம் தமிழ் மொழியில தானே. அந்த தமிழைத்தானே நம்ம படிச்சு அந்த முடிவில்லாத முத்தி நடனத்தை தினமும் அந்த நடனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நாம. அப்போ எமக்கு மட்டும் தமிழ் முழு வல்லமும் கொண்டு என்னென்னவோ செய்கிறதே, அவற்றில் ஏதேனும் ஒன்றை இவர்களுக்கு ஏன் செய்யவில்லை? அது செய்யவே செய்யாது. ஏன் செய்யாது இவங்களுக்கு? நீ தமிழை ஒருத்தரோட அங்கத்தை வெட்டி எரிஞ்சா, ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கைய கால வெட்டிட்டா அவங்களுக்கு அவங்க நன்மை செய்வாங்களா? நீ அது போல தமிழோட அங்கத்தை அறுத்தெறிஞ்சிட்டியே, உனக்கு எப்படி அது நன்மை செய்யும்? அது செய்யவே செய்யாது. ஏன்? இவர்கள் தமிழை அலங்காரம் செய்தார்களா? இல்லை, அதை அலங்கோலம் செய்தார்கள். அதனுடைய அருமையான 33 அங்கங்களை அறுத்தெறிந்து விட்டார்கள். அப்போ தெய்வம் அவங்க இங்க நமக்கு 33 கொடுத்துட்டாங்க. அவனுடைய அருமையான 33 அங்கங்களை அறுத்தெறிந்து விட்டார்கள். அப்ப அந்த 30 கோடி தேவரிஷி முனிமார்கள் தான் என்ன? அந்த தமிழுடைய எழுத்துக்கள் தான். தொல்காப்பியத்துல நம்ம பார்த்தோமே, அதைத்தான் நம்முடைய பெருமானவர்களும் இங்கே குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த தமிழ் எழுத்துக்கள் தான் பெருமானவர்கள் அந்த செந்தமிழ் வலை கொண்டு வரும்போது, அந்த வலையெல்லாம் எதால பின்னப்பட்டது? இந்த தமிழ் எழுத்துக்களால பின்னப்பட்டதுதான் அது. அது இந்த உலக மக்கள் அங்கங்களை எல்லாம் அறுத்தெறிஞ்சாங்களே, அது போல அறுத்தெறியாம அந்த 33 அங்கங்களை எல்லாம் இப்ப நம்ம தானே பயன்படுத்துறோம். அங்கம் அப்படிங்கிறதுக்கு இவங்க எழுதுவாங்க அங்கம்னு எழுதுவாங்க. ஆனா தமிழ்ல இருக்கே அங்கம், அங்கம்னு நீ உச்சரிக்கும் போது என்ற ஒலியை உச்சரித்து எழுதும் போது கா அப்படின்னு அங்கம் அப்படின்னு நீ எழுதுனதை வாசிக்கணும். நம்ம பெருமானவங்கதான் அங்கம் இருக்கே தமிழ் எழுத்துல. ஒலிக்கு தகுந்த உச்சரிப்பு தகுந்த எழுத்து தமிழ்ல இல்லையா? இருக்கே, நீ அதை பயன்படுத்த மாட்டியே, அந்த அங்கங்களை அறுத்தெறிஞ்சிட்டியே. 33 அங்கங்களை அறுத்தெறிந்து விட்டார்கள். இப்படி செய்து விட்டார்கள் என்று நேராக படித்தவர்கள் நெஞ்சு பொறுக்காமல் சொன்னால், இல்லை அது அந்த அங்கங்களே இல்லாமல் தான் பிறந்தது என்று ஒரே அடியாக படுசாம முரண்டாட்டம் பேசுகிறார்கள். அந்த அங்கங்கள்லாம் இருக்கே தமிழ்ல, அந்த எழுத்துக்கள் இருக்கே, ஏன் பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த அங்கம்லாம் இல்லைன்னு சொல்லி தமிழோட 33 அங்கங்களை அறுத்தெறிந்து விட்டார்கள். அந்த 33 அங்கங்களை பயன்படுத்துறது நம்முடைய காலை தமிழ் மட்டுமே. அதுதான் 33 முக்கோடி தேவரிஷி முனிமார்களான நமக்கு இருந்து நமக்கு எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு இருக்கு காலை தமிழ். இந்த கொடுமைகளை செய்தவர்களுக்கு அது நன்மையை செய்யும். ஆகவேதான் நெடுங்காலம் பொறுத்திருந்து கடைசியில் ஒரு நாள் இவர்களை எல்லோரும் காரி துப்பும்படியான நரகலாக்கி யமன் கையில் ஒப்புவித்து விட்டு போகிறது. இந்த கெடுகேட்டுக்கு போகிறவர்கள் தான் தமிழ் என்றால் இனிமை என்கிறார்கள். உனக்கு என்ன தெரியும் தமிழோட இனிமை? வாயுணர்விலேயே கிடைக்கின்ற இவர்களுக்கு கரும்பு இனிக்கிறது அல்லது கற்கண்டு இனிக்கிறது என்று சொன்னால் அது சரி. தமிழின் சுவையானது அறிவின் சுவையாயிற்றே. அறிவில்ல சுவைக்கணும், அறிவில்ல இனிக்கணும்.
உனக்கு வாய் இனிப்பு தெரியும், அறிவு இனிப்பு தெரியுமா? அந்த அறிவு இனிப்பு தினமும் பெருமானவர்கள் நமக்கு இந்த தமிழின் மூலமாகத்தானே கொடுக்குறாங்க. இந்த 33 தேவ ரிஷிமார்கள், இன்னும் சொந்தக்காரர் நிறைய இருக்காங்க. அந்த 33 எழுத்து மட்டும் இல்ல தமிழுக்கு. இன்னும் உங்கள் சொந்தக்காரர் அண்ணன் தம்பிமார்கள் எந்த தேசம் தனில் உள்ளவர் கூறுவீர் அம்மா, எல்லாம் தமிழ் தேசத்துலதான் இருக்காங்க அப்படின்னு பெருமான் அவங்க அருள் செய்யறாங்களே. எந்த தேசத்துல இருக்காங்க அவங்க எல்லாம்? தமிழரசு நிலத்தே அமரும் தெய்வப்பதியே, எல்லாமே தமிழ் அரசு நிலத்துலதான் இருக்காங்க எங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டுறாங்களே. வாருங்கள் பிறவியரே தடம் வென்றிசை, வாருங்கள் பிறவியரே, வாங்க. அந்த தமிழ் அரசு எங்க இருக்கு? தென்றிசையில தான் இருக்கு. வளர மூர்த கலச இளரவி முட்டரசை, வளர மூர்த கலச இளரவி முட்டரசை, பழமை கலை கமாளும் பொலியோ நீரினை தேடி. அந்த பழமையாக தமிழ் எந்தெந்த அங்கங்களோட இருந்ததோ அதே அங்கங்களோட ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அவங்கள தேடி வாருங்கள். அப்படி வந்தா நரரா இருக்கிற நீ தேவராகலாம். நரரையா மரரன ஆக்கியே மதத்தை போக்கும், நரரையா மரரன ஆக்கியே மதத்தை போக்கும், குறையை அற துடைக்கும் குணமணியினை நோக்கி. வாருங்கள் பிறவியரே தடம் வென்றிசை, வாருங்கள் பிறவியரே. அந்த தமிழ் எப்படி தமிழா இருக்கு? அது அமுதம் சிந்தக்கூடிய தமிழாக. நீ அறுத்தெறிஞ்சிய 33 அங்கங்களை அதையெல்லாம் பயன்படுத்துகிற தமிழாக, அதையெல்லாம் சொந்தக்காரர் அண்ணன் தம்பி மார்களாக வைத்திருக்கிற தமிழாக. அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ கிளை எழுத்துக்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துகிற செந்தமிழாக, சாலை தமிழாக, அமுதம் சிந்தும் தமிழாக. அமுதம் சிந்தும் தமிழே கமாளும் தென்றிசையதே, அமுதம் சிந்தும் தமிழே கமாளும் தென்றிசையதே, குமரி வெங்கடத்திடை அமரும் தெய்வப்பதியே. வாருங்கள் பிறவியரே தடம் வென்றிசை, வாருங்கள் பிறவியரே. அது எங்க இருக்கு? அந்த தமிழ்நாட்டுலதான் இருக்கு. காவிரி நீளாரதுவும் காணுமே தாம்பரணி வைகை, காவிரி நீளாரதுவும் காணுமே தாம்பரணி வைகை, நாவேரி பாய்ந்திடும் தமிழ் நாடென்றன் தெய்வப்பதியே. அது நீ சொல்றீ அந்த காவிரி மீது தாம்பரணி ஆறுலாம் ஓடுற தமிழ்நாடு இல்ல. அது ஒரு நாவிலிருந்து பிரவாகமான ஜீவ நதியாக ஓடுகிற ஒரு தமிழ்நாடு. நாவேரி பாய்ந்திடும் தமிழ் நாடென்றன் தெய்வப்பதி, அது தெய்வப்பதி. நம்முடைய பெருமான் அவர்களுடைய சாலை தமிழ் அந்த பதியில தான் இருக்கு. அந்த 33 தேவர்கள் ரிஷிமார்கள் எல்லாரும், இன்னும் அதனுடைய கிளைகள் எல்லாமே. வரமனைத்தும் தருகும் தரும சத்திரம் என்ன, அது வர்றவங்களுக்கெல்லாம் வரம் தருகிற தர்ம சத்திரமாக விளங்குகிறது. வரமனைத்தும் தருகும் தரும சத்திரம் என்ன, தமிழரசு நிலத்தை அமரும் தெய்வப்பதியே. வர்றவங்களுக்கெல்லாம் வரம் தருகிற தமிழ் அரசு நிலமாக நீ அறுத்தெறிஞ்சிய அங்க குலங்களை எல்லாம் 33 தேவர்கள் அந்த தமிழினுடைய அங்கங்களாக இருந்தது, அதெல்லாம் அறுத்தெறிஞ்சியே அதையெல்லாம் பயன்படுத்துகிறவர்களாக எங்களுடைய சாலை தமிழ் விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படியா 33 தேவ ரிஷி முனிமார்கள் எமது அப்பன் கிளையினை சேர்ந்த தாய் ஆதிமார். அப்படி நிறைய கிளைஞர்கள், இன்னும் நிறைய கிளைஞர்கள். இந்த எழுத்து மட்டும், இந்த 33 எழுத்து மட்டுமா தமிழுக்கு? இன்னும் அந்த உயிரெழுத்துல இருந்து மெய் எழுத்து, உயிர்மை எழுத்துன்னு இன்னும் ராகரகமாக அதுல இருந்து நிறைய இருக்கு. அந்த எழுத்துக்கள் அத்தனையும் பயன்படுத்துகிற தமிழரசு நிலமாக ஈராறு வரை கிடந்து அதற்கு மேலே ஈராறு அப்படின்னா நம்ம அந்த 12
உயிரெழுத்துக்களையும் தாண்டி இன்னும் எத்தனையோ எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு மேல எவ்வளவோ இருக்கு. அவ்வளத்தையும் பயன்படுத்தி அந்த தமிழரசு நிலம் ஆரூரார் என்றனக்கு அம்மானாகும், ஆரூரார் என்றனக்கு அம்மானாகும், அக்கிளைஞர் அனைவர்களும் தோழராகும், அதுல இருக்க கிளைஞர் எல்லாம் எங்களுக்கு தான் தோழர். நீ அந்த அங்கங்கள் அறுத்தெறிஞ்சிட்ட. தாருகாவனத்தோர்கள் தம்பியாகும், தாருகாவனத்தோர்கள் தம்பியாகும், தமையருடன் தமக்கையரும் எனக்கங்குண்டும், ஈராறு வரை கடந்து அதற்கு மேலே, ஈராறு வரை கடந்து அதற்கு மேலே எங்களிட மலைவாசம் இரு பங்குண்டு, அதை வச்சு நாங்க என்ன சொல்லுவோம்? யாருமே சொல்ல முடியாத குறிகள் எல்லாம் சொல்லுவோம். இந்த ஈராறு வரை கிடந்து அதற்கு மேல இந்த எழுத்துக்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி யாருமே சொல்ல முடியாத குறிகளை எல்லாம் சொல்லுவோம். கூறாரும் முடியாத குறிகள் கூறும், கூறாரும் முடியாத குறிகள் கூறும், குறவர் குலம் தனில் பிறந்த குறமாதமே, அப்போ கூறாறு முடியாத குறிகளை எல்லாம் எதை வச்சு பெருமான் அவங்க சொல்றாங்க? அவங்க கொண்டு வந்தாங்களே ஒரு செந்தமிழ் வலை. அந்த செந்தமிழ் வலையை கொண்டு அந்த யமபடர் அச்சம் என்னும் இருட்பிடிப்பை எவரது நெஞ்சகத்திலிருந்தும் பிடுங்கி எரிய வல்ல அந்த கூறான வாளாயுதத்தை கொண்டு மற்றவங்க எல்லாம் அறுத்தெறிஞ்சாங்களே அதனுடைய 33 அங்கங்களை, அதையெல்லாம் பயன்படுத்துகின்ற ஒரு வாளாக இருந்து அவங்க யாரு கூற அதெல்லாம் கொண்டுதான் நமக்கு வசந்தமாக நமக்கு இத்தனை எழுத்துக்களையும் தாங்கி நிற்கும் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தமாக ஆதி மான்மியமாக கோடாயுத கூறாக திருமைஞான குரலாக அந்த குரல் இன்னைக்கும் கூவிக்கொண்டிருக்கிறது. அது கூறாறு முடியாத குறிகளை எல்லாம் கூவிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம தினமும் அப்படி கூறத்தான் யாரு? குறவர் குலம் தனி பிறந்த குறமாது. யமனு கஞ்சா குறவர் குலத்துல பிறந்த குறமாது. காரிடிகள் யமனு கஞ்சா குறவர் குல மம்மே, குறவர் குல மம்மே. இடி வந்தாலும் சரி, யமன் வந்தாலும் சரி, அஞ்சாத குறவர் குலத்துல வந்த கருமான குறவர் என்ற கண்மணி நானம்மே. அந்த குலத்துல பிறந்த கண்மணி நம்முடைய பெருமானவர்கள். அவங்க குலத்துல நாமளும் பிறந்திருக்கோம். அதனால நாமளும் இந்த காரிடிகள் யமன் எதற்கும் அஞ்ச மாட்டோம். அப்படியாப்பட்ட தெய்வத்துடைய பிள்ளைகளாக தேவர்களாக அந்த 33 முக்கோடி தேவ ரிஷி முனிமார்கள் எல்லாம் நமக்கு சொந்தக்காரர்களாக நாம தான் அதை பயன்படுத்துகிற அவருடைய உறவினர்களாக சொந்தக்காரர்களாக நம்முடைய அப்பன் கிளையை சேர்ந்த தாயாதிமார்களாக நம்மளை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முட்டிப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.